ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறப்பா. உனக்காக கத்துக்கிட்டு இருந்தேன். எஸ், ஐ அம் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான பணியெல்லாம் பண்ணிட்டு இருந்தனால அப்பப்ப வந்துட்டு போறதா இருக்கு. அதனால தான் நீங்க கிட்ட உங்ககிட்டயே வந்து டேக் ஓவர் கொடுத்துட்டு, அப்பா நீங்க கொஞ்சம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் பண்ணுங்கன்னு சும்மா ஓட்டிட்டு இருந்தோம். நமக்கு வந்து வேலையாகணும். நம்ம சில பல முக்கியமான விஷயங்கள்ல அங்க கறந்து இங்க கறந்து தகவல் உங்ககிட்ட கொடுக்கறதுனால நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் வந்து அப்பா இதனாலதான் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு டைம் எடுத்துட்டோம். சரி, ஓகே. இன்னைக்கு ரொம்ப நான் முக்கியமா வந்ததுக்கு காரணம், அடிப்படையான விஷயங்கள்ல முக்கியமான தகவல் கூட வந்திருக்கேன். பல விஷயங்களை வந்து விக்கெட்டுகள் பற்றி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது எடுத்துட்டு வந்திருக்கேன். வாய் உலர்றதுன்னா அவ்வளவு முக்கியமான தகவல். விக்கெட்டுன்னா நீ இப்ப கிரிக்கெட்லாம் பேச ஆரம்பிச்ச? நான் எப்பவுமே கிரிக்கெட் பேசதானே செய்வேன் அப்படின்னு, அந்த காமெடியில மாதிரி பேசதானே செய்வேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பேனே, சும்மா இருப்பானா? சரி, ஓகே, நமக்கு வந்து விஷயத்துக்கு போயிடும். முதல் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயமாக நமக்கு கிடைத்திருப்பது என்ன அப்படின்னா, இந்த இலைக்கட்சியிலிருந்து ஒருத்தர் அப்செட் ஆகி வெளியில வந்தாரு. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம தேனிக்காரர் கூட சேர்ந்து அவர் பக்கம் திரும்பினாரு. அவர் கூட இருந்து ரொம்ப மடல் அதிகமாக எழுதுவார், நிறைய கடிதங்கள் எழுதுவார், அறிக்கைகள் எழுதுவார். அதாவது அம்மையாருக்கே அவர் தான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து இந்த லேடியா இல்ல அந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியவே வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேருக்கு இணைய லேடி அது அப்படின்னு பேர் வச்சது உட்பட பல விஷயங்கள். செய்வீர்களா உள்ளிட்டவையும் அவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரிகையுடைய ஆசிரியராகவும் அவர் தான் இருந்தார், அந்த கட்சி பத்திரிகையோட ஆசிரியர். அவர் இருக்கார்ல, யார் ரொம்ப அழகான ராஜா, யார் இந்த எல்லாரையும் புகழ்ந்து ட்வீட்லாம் போடுவாரு, அவர் தானே? அவரே தான், மருது நாட்டை சேர்ந்த அழகான ராஜா. அவர் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து இப்போ அந்த தேனிக்கார் பக்கமும் நமக்கு பருப்பேகல, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம அங்க ஒர்க் ஆகலையே, சரி என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு அரசியல், இங்கதான் ஒர்க் ஆகல, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. அதன்படி பார்த்தோம்னா அவர் வந்து லோட்டஸ் கட்சி மீது ரொம்ப தீவிரமாக இருந்தார். லோட்டஸ் கட்சியில் இணைவதற்கு. ஆனா லோட்டஸ் கட்சி அவரை ஏற்றுக்கொள்ளவோ இது பண்ணவோ அவங்க வந்து ரொம்ப தயக்கம் வாங்கிச்சாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப டிலே நடக்கிற மாதிரியே தெரியல. இவர் வந்து குறிப்பா பார்க்கணும்னா மலையாளவருக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாரு. பல விஷயங்கள்ல அவர் புகழ்ந்து பாராட்டி ஒரு நிறைய விஷயங்கள்ல சமூக வலைதளங்கள்ல மாற்று கட்சியை சேர்ந்தவரை பாராட்டுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அவர் வந்து மலையாளவரை புகழ்ந்து பேசினாரு. ஆனா இப்ப பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு ஸ்கோப்பே இல்லாம இருந்தது. லோட்டஸ் கட்சி என்ன பண்றாங்கன்னே தெரியாத மாதிரி இவரையும் வந்து இவர் எவ்வளவு ஃபீலர்ஸ் கொடுத்தும் அவரை சேர்க்க மறுத்துட்டாங்களா இல்ல மறந்துட்டாங்களான்னு தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுதான் சாக்கு, நம்ம அவங்கள மறந்துடும் சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்காருல நடிகர் கட்சிக்கு என்னை தாளாட்ட வருவாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல, அந்த தாளாட்ட வருவாயா சொல்லிட்டு. ஆனா மத்தவங்க எல்லாத்தையும் சேர்ப்பாங்க, யாருமே சேர்க்காம இருக்காங்க. ஒன்று நமக்கு தெரியும், ஆதவன் வந்தாருல்ல, அவர் மட்டும் வந்தாரு, 2 மணி பேர் இப்போ சர்ச்சையில் சிக்கிட்டு இருக்காரு, வீடியோ எல்லாம் மாட்டி. சரி, ஓகே. அப்புறம் பார்த்தோம்னா இவர் வந்து சேருவாரான்னு பார்த்தா இவரு அங்கேயும் போல. இவர் வந்து நிறைய அவருக்காக புகழ்ந்து தளபதியானவரை பார்த்து புகழ்ந்திருந்தார். ஆனா அங்கேயும் சேரல. எங்க போவாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதுதான் இப்போ திடீர் ட்விஸ்ட். அவருடன் வந்து சூரிய கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல். என்னப்பா சொல்ற, ரொம்ப தீவிரமா விமர்சிச்சவராச்சே அவரெல்லாம். அதுதான், அப்படியே வேற போல் இருந்தாலும் அங்க ஏகப்பட்ட பேர் சூரிய கட்சியில் ஆல்ரெடி பார்த்த இலை கட்சியில் இருந்தவங்க தானே. அதனால இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காம நடக்குதான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இது முதல் தகவல். அப்படின்னா ரெண்டாவது தகவல் ரொம்ப முக்கியமானது. இந்த ராஜ்யசபா சீட்டு விவகாரத்துல முரசு கட்சி இருக்குல்ல, அப்படின்னு நான் அது மாதிரி டான்ஸ் பண்ணி காட்டுறேன். ஆமா, இது எவ்வளவு டான்ஸ் ஆனாலையா பண்ணாங்க இருக்குல்ல சின்ன கேப்டன், அது மாதிரி நானும் பண்ணி காமிச்சேன். ஸோ முரசு கட்சி பார்த்தோம் அப்படின்னா முரசு கட்சி என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அந்த முரசு கட்சியுடைய மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்றதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில், அதாவது அவர்களை தக்க வைப்பார்களா இல்லை இழப்பார்களான்ற மூவ் வந்து இலைக்கட்சியின் கையில் இருந்தது. ராஜ்யசபா சீட்டுக்கான வேட்பாளர்களையும் அறிவித்தது இலைக்கட்சி. அது 2 சொந்த கட்சியில 2 பேர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் நடக்க போற ராஜ்யசபா தேர்தலில் அவங்களுக்கு சீட் கொடுக்கப்படும் இப்பவே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா முரசு கட்சியும் இலை கட்சியும் கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இலை கட்சி அறிவித்தது.
ஆனால் முரசு கட்சி மறுத்தது. நாங்க வந்து கூட்டணி எங்களுக்குலாம் அதெல்லாம் அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்கோ. இந்த விஷயத்துலதான் நம்ம என்னங்க இப்படி சொல்லியிருக்காங்களே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு முரசு கட்சியில நம்ம அப்படியே போட்டு கேட்டு வாங்கினதுல நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, முரசு கட்சி அப்செட்டில் இருக்கிறது இலை கட்சி மீது. 2 சீட்டு உங்களுக்கு இப்ப இருக்குதுல, இப்பவே எங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க உங்க கூட கன்ஃபார்ம் ஆயிருக்கும்ல. இப்ப நீங்க அடுத்த வருஷம் தெரியுங்க அப்படின்னா எல்லா டைமும் நாங்க வந்து கடைசி வரைக்கும் முடிவெடுக்காம இருக்கணும்னு வச்சுக்கீங்களா. நீங்க என்ன லாக் பண்றது? நான் இப்பவே சொல்றேன், நான் வந்து எங்களுக்கு எதுவும் இல்லை, ஜனவரி மாசம் யார் நல்லா எங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்களோ அவங்க பக்கம் போ அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பான முடிவேணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டு பார்த்தேன். அதன்படி நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, முரசு கட்சிக்கு இன்னமும் பல இடங்களில் இருந்து ஆஃபர் வருகிறது. ஒரு பக்கம் சூரிய கட்சி, ஒரு பக்கம் தளபதி கட்சின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நீங்க அமைதியார்கள்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கட்சி தான் இல்லை, நான் நம்ம கூட்டணி பார்த்துக்கலாம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோட்டஸ் கட்சியும் வந்து அவங்க லைட்டா வந்து அவங்க வந்து ரொம்ப இறங்கி பேசாட்டியும் லைட்டா அதாவது ரொம்ப குழம்பினாங்க அப்படின்ற மாதிரி டச் அப் பண்ணிட்டு ஒழுங்க பாத்துக்கலாம், நடக்கும், நல்லதே நடக்கும், இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்களாமா. இதனாலதான் வந்து முரசு கட்சி அப்படியே வந்து விருக்குன்னு இருக்காங்க. இலக்கட்சி என்னையா நம்ப வச்சு இது பண்ற, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பா இருக்காங்க. அதனாலதான் அவங்க ஆப்ஷன்ஸ் ஓப்பன். அவர்களுடன் மூவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இலை கட்சியும் பேசிட்டு இருக்கு, சூரிய கட்சியும் பேசிட்டு இருக்கு, தளபதி கட்சியும் பேசுது. அவங்க எங்க போறாங்கன்றது ஜனவரி பிப்ரவரியில தான் தெரியும். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா மதுரையில சூரிய கட்சி மாநாட்டுல இரங்கல் தீர்மானம் போட்டதுக்கெல்லாம் ஒரு லிங்க் இருக்கும் போலயே. லிங்க் அந்த லிங்க் இந்த லிங்க் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாத்துக்கணும் அப்படின்ட்டு நான் அதே ஸ்டைல சொல்றேன். இதுதான் 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நம்ம டெல்லியில ஒரு முக்கியமான மூவ் நடந்திருக்கிறது. அந்த மூவ் தான் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆனா பார்த்து என்ன விஷயம்னு வச்சிருப்பீங்க. நான் விடுவேனா, டெல்லியை நம்ம சோர்ஸ் உள்ள இருக்கிறத வச்சு பல முக்கியமான ஆட்கள் கிட்ட பேசி நமக்கு கிடைத்த தகவல், விரைவில் ஒரு முக்கியமான நியமனங்கள் இருக்கிறது. அதற்கு விதை போட்டதுதான் நம்ம சின்னஜி இருக்கார, மிஸ்டர் உள்துறை இருக்கார்ல, ஷாஜி வந்து போய் ஜனாதிபதியை பார்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ற தகவல் கசிந்திருக்கிறது. விரைவில் புதிதாக ஆளுநர்கள் நியமனம் இருக்கிறது. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். 4 மாநிலங்களுக்கு புதிதாக கவர்னர்கள் வர இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது வந்து குறிப்பா பார்த்தோம்னா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் கூட இருக்கலாம் அப்படின்ற தகவல், யூபிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ராஜஸ்தானுக்கு சொல்லப்படுகிறது. இது மாதிரி நிறைய மாநிலங்கள் சொல்றாங்க. நமக்கு வந்து 4ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எந்தெந்த மாநிலங்கன்றது தெரியல. ஆனால் ஆளுநர்கள் புதிதாக வர இருக்கிறார்கள். சில பல சேஞ்சஸ் இருக்கு. சிலர் ரிட்டையர் பண்றாங்க, சிலர் வந்து அவங்க ரெஸ்ட் கேட்கறாங்க வயதானவர்களால. அதனால அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணிவிட்டு புதிதாக ஆட்களை நியமிக்க இருக்கிறார்கள். இதுல நமக்கு ஒரு ட்விஸ்ட். இதுல தமிழ்நாடு லிங்க் இருக்கு. நம்ம ஊருக்கு எதுவும் பாதிப்பு இல்லையே. பாதிப்பு அப்படின்னு சொல்றதை விட நம்ம ஊருக்கு ஒரு 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 பாசிட்டிவா நம்ம வாழ்த்து சொல்லக்கூடிய லெவல்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்க இருக்கிறது. நமது தமிழகத்தை சேர்ந்த லோட்டஸ் கட்சியின் சீனியர் மோஸ்ட் லீடர்களில் ஒருவரான ராஜாதி ராஜனங்கள் எஸ், நமது தென்னகத்து பால் தாக்கரே இருக்கார்ல, அவர் தான் வந்து இம்முறை வந்து கவர்னராக்கப்படலாம் அப்படின்ற தகவல் ஒன்று வந்திருக்கு. அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், அதாவது கன்ஃபார்ம்னா 100% கன்ஃபார்ம் ஆகல, ஆனா 98% அப்படின்னு சொல்லிட்டு 98% விஷயம் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. அவர் இன்னும் ஏற்றுக்கொண்டாரா, ஃபைனலா ஃபோன் கால் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரா, அவர் இல்லை எனக்கு இன்னொரு 5-6 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாவே வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் நான் எல்லாம் யோசிக்கிறேன், எனக்கு இன்னும் வயசு இருக்கு, 10 வருஷமாவது கொஞ்சம் வருஷம் இருக்கணும் அப்படின்ட்டு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல போறாரா, இல்லை இப்ப போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாரா நம்ம அக்கா மாதிரி எப்படின்னு தெரியல. பட் ஆனா அவருக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கிறது. அவர் என்ன பண்றாருன்றது பொறுத்துதான் வந்து அதற்கப்புறம் நல்லா நடக்கும். சோ முக்கியமான தலைப்புச் செய்தி, விரைவில் ஆளுநர் ஆகிறாரா தமிழக லோட்டஸின் அப்பேற்பட்ட முக்கியமான சீனியர் லீடர்? கேள்விக்குறி. அவர் தான் எந்த பதவியும் வேணாம்னு ஒதுங்கியிருக்காரு. ஆனாலும் அவருடைய தியாகத்திற்கு கட்சி செய்யணுன்றது எப்பவுமே கட்சி நினைக்கும்ல, அதன் அடிப்படையில் செய்யறாங்கன்றத வெயிட் அண்ட் வாட்ச். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.